வணக்கம்ங்க. என் பேர் டாக்டர் அரவிந்த். நான் ஒரு சீனியர் கன்சல்டன்ட் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிறது டைம் இஸ் மசில். டைம் இஸ் மசில்னா என்னங்க? ஸோ ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் மசில்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா இந்த டைம்ல இருந்தே அவங்களுக்கு நொடிகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது ஹார்ட் அட்டாக்ன்றது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்கள் அடைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பாயிருச்சு அப்படின்னா ஹார்ட்டில் இருக்க தசைகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை போகாது. ஸோ எவ்வளோ நேரம் அந்த தசைகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை போகாமல் இருக்கோ அவ்வளோ அந்த தசைகள் பழுதடைஞ்சிரும். ஸோ அதனால டைம் இஸ் மசில் அப்படின்ற ஒரு டாபிக்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்னால நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. முன்னாடி ஹார்ட் அட்டாக் வாஸ் அ டிசீஸ் ஆஃப் எல்டர்லி. ஒரு 50 வயசோ 60 வயசுக்கு மேலே தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸுக்கே ஹார்ட் அட்டாக் வருது. இது போக முன்னாடி ஃபீமேல்ஸுக்கு ஹார்ட் அட்டாக்ன்றது ரொம்ப ரொம்ப ரேராக வரும். இப்போ என்னன்னா மிடில் ஏஜ் ஃபீமேல்ஸுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது. இது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால. நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸோ செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செஸ்ட் பெயினுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் அடைப்புனால. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்ட் பெயின் அழுத்துற மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு இது தோள்பட்டை வரைக்கும் பரவலாம். ஒரு சில பேருக்கு வலியே வராமல் வெறும் கேஸ்ட்ரைட்டிஸ் போல சிம்டம்ஸ் கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வெறும் டயர்ட்னஸ் மட்டும் இருக்கலாம். ரொம்ப ரேராக சில நேரத்தில் ஹார்ட் அட்டாக் தலை சுத்துறதோ மயக்கம் போட்டு கீழே விழுற அளவுக்கு கூட சில பேருக்கு போகலாம். இப்போ யார் யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரலாம், யார் யாருக்கெல்லாம் அதோட ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்பர் 1 ஹைப்பர் டென்ஷன், நம்பர் 2 டயபிட்டிஸ், நம்பர் 3 ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், நம்பர் 4 ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நம்பர் 5 பேஷண்ட்டுக்கு கிட்னி டிசீஸ் ஆல்ரெடி ஏதாவது இருந்துச்சுன்னா, நம்பர் 6 செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நம்பர் 7 புவர் ஃபுட் கண்ட்ரோல், ரோட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, அதிகமாக கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது, ஆயிலை ரீயூஸ் பண்ணுறது. சரி, உங்களுக்கு மார்வலி இருக்குது, ஒரு வேளை ஹார்ட் அட்டாக் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாக்கு கடியில் ஒரு மாத்திரை வைங்க, இல்லை ஆஸ்பிரின் போல ஒரு சில மாத்திரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோடையே நம்ம நிப்பாட்டிருக்காது. இது எல்லாமே ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தான். நமக்கு உண்மையாகவே அட்டாக் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு நம்ம 3 விஷயங்கள் பண்ணணும். பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் முதல்ல ஒரு இசிஜி எடுங்க. அந்த இசிஜியில் மேஜர் அட்டாக் ஏதாவது இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிய வரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பிளட் டெஸ்ட். ஹார்ட் அட்டாக் இருக்குதா இல்லையான்னு தெரியறதுக்கே ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு. அதுக்கு பேர் கார்டியாக் ட்ரோபோனின். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஹை சென்சிட்டிவ் கார்டியாக் ட்ரோபோனினுமே வந்துருச்சு. அதாவது மைனர் டேமேஜ் ஹார்ட்டுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா கூடவே அந்த டெஸ்ட் பாசிட்டிவாக வரும். ஸோ மூணாவது ஹார்ட்டுக்கு ஸ்கேன் 2D எக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஹார்ட்டில் இருக்க பம்பிங் கெப்பாசிட்டி, ஹார்ட்டில் இருக்க தசைகள் எப்படி வேலை பார்க்குது, இதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் ஆனதுக்கான அறிகுறிகள் இருக்கான்றது நம்ம இதில் பார்க்கலாம். அட்டாக்குன்னு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா முதல் விஷயம் பதட்டமே படக்கூடாது. ஏன்னா பதட்டப்பட்டீங்கன்னா இன்னமும் ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும் ஹார்ட் மசில்ஸ்க்கு. அட்டாக்கோட விளைவு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால முக்கியமான விஷயம் பதட்டப்படாமல் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்றது உங்களோட டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்கணும். ஸோ ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரீட்மெண்ட் ஃபார்மகாலஜிக்கலாக இருக்கும். அதாவது இன்ஜெக்ஷன்ஸாக கொடுத்து அந்த ரத்தக்கட்டை கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இல்லை பிரைமரி பிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடைப்பு எங்கே இருக்குது ரத்த குழாயில் அதை டைரெக்டாகவே நம்ம பார்த்து அந்த அடைப்பை நம்ம எடுத்து விடலாம். ஸோ என்னைய கேட்டிங்கன்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ன்றது பிரைமரி பிசிஏ. அதாவது அட்டாக் இருக்குன்னு உறுதியான பிறகு முதல்ல கேத்லாப்ன்ற ஒரு பிளேஸில் போய் ஆன்ஜியோகிராம் என்ற டெஸ்ட் பண்ணி அந்த ஆன்ஜியோகிராமில் ஹார்ட்டுக்கு போகிற 3 ரத்த குழாய்களை நம்ம பரிசோதனை பண்ணி எந்த ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, அது எத்தனை சதவீதம் இருக்குது, அது எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குன்றது பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம டைரெக்டாகவே பண்ணலாம். இதுதான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். சில பேர் இந்த ஆன்ஜியோகிராமோ ஆன்ஜியோபிளாஸ்டின்னு பேரு கேட்டாலே பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஆன்ஜியோகிராம்னா என்ன, ஆன்ஜியோபிளாஸ்டினா என்னன்றது பேசுவோம். ஆன்ஜியோகிராம்ன்றது என்னன்னா ஒரு டெஸ்ட்.
ஆஞ்சியோபிளாஸ்டின்றது ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ ஆஞ்சியோகிராம்ன்றது என்னன்னா கையில் இருக்கிற நரம்போ இல்லை காலில் இருக்கிற நரம்பு வழியாக ஒரு சின்ன ஊசி போட்டு அது வழியாக ஒரு டியூப் எடுத்துகிட்டு போய் ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் கேனலேட் பண்ணி அந்த இடத்துல டை அடித்து பார்க்கறது. இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப சேஃப் ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அடைப்பு எப்படி இருக்குது, எத்தனை சதவீதம் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் ஆஞ்சியோபிளாஸ்டின்றது அடுத்த வருஷன், அதோட ட்ரீட்மெண்ட். ஸோ இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம எஸ்ஆர்எம் குளோபல் மருத்துவமனையில் ஆல்மோஸ்ட் வர எல்லா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்குமே நம்ம பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட் வந்து உடனே 60 to 90 மினிட்ஸில் வந்து இமீடியட்டாக பேஷண்ட்டை வந்து ஒரு எமர்ஜென்சி ரூமில் இருந்து கேத்லேபை ஷிஃப்ட் பண்ணி உடனடியாக அந்த ரத்த குழாயை வந்து நம்ம சரிப்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் இதுக்காகவே வந்து ஒரு டெடிகேட்டட் டீமோ டெடிகேட்டட் கார்டியாலஜி டீம் ரவுண்ட் த கிளாக் 24/7 வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம எஸ்ஆர்எம் குளோபல் மருத்துவமனையில் இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்ற ட்ரீட்மெண்ட் வந்து ரவுண்ட் த கிளாக் 24/7 வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்காகவே வந்து ஒரு ஸ்பெஷல் டெடிகேட்டட் டீமோ 24/7 ஒர்க் பண்ணுற கார்டியாலஜி டீமும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து அட்டாக்கோட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னா உடனடியாக அந்த பேஷண்ட்டை வந்து இஆர்லேருந்து கேத்லாபுக்கு வந்து 60 to 90 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி அந்த ரத்த குழாயை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பேஷண்ட்டுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் ப்ளஸ் லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம எஸ்ஆர்எம் குளோபல் மருத்துவமனையில் இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. ஸோ ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா வித்தின் 60 to 90 மினிட்ஸ் அந்த இருந்து உடனடியாக கேத்லாபுக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பு நம்ம வந்து எடுத்து விடுறோம். ஸோ வி ஹாவ் 24/7 டெடிகேட்டட் டீம் அண்ட் டெடிகேட்டட் கார்டியாலஜி டீம் டு ட்ரீட் ஆர் பேஷண்ட்ஸ். ஸோ டைம் இஸ் மசில். ஸோ இந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம எஸ்ஆர்எம் குளோபல் மருத்துவமனையில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து இமீடியட் கேர், இமீடியட் ரிலீஃப் அண்ட் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கப்படுது. இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதோடையே வேலை முடியலைங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஸ்டென்ட் வச்சுட்ட பிறகு பேஷண்ட் வந்து ஒரு நாள் ஐசியூவில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு நாள் வார்டில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க சுதந்திரமாக வந்து வீட்டுக்கு போய் அவங்களோட வேலைகள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த 2 டேஸில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது சிம்டம்ஸ் திரும்ப வருதா இல்லையா, அவங்களோட டயட் கேர் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த கான்ஃபிடென்ஸும் கொடுக்கணும், திரும்பவும் ஏஞ்சி நடக்க அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்காக இந்த 2 டேஸ் வந்து நம்ம யூஸ்வலாக போஸ்ட் ப்ரொசீஜர் கேர் கொடுப்போம். இப்போது ஸ்டென்ட் வச்சுட்டோங்க, அதோடையே வேலை முடிஞ்சுதா? கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்ட பிறகு பேஷண்ட் வந்து 1 or 2 டேஸ் ஐசியூவில் இருப்பாங்க. இந்த ஐசியூவில் வந்து அந்த ஸ்டென்ட் வந்து உடம்புக்கு செட் ஆகுதா இல்லையா, ஸோ ஹார்ட் அட்டாக்னால ஏற்படுற ஹார்ட்டில் இருக்கிற தழும்புனால ஏதாவது ப்ராப்ளம் வருதா இல்லையா, ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுதா இல்லை கம்மி ஆகுதா, பிபி வந்து கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லையா, இது எல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டை வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணணும், அதாவது அவங்கள நடக்க வைக்கணும். ஸோ நடக்க வைக்கிறச்ச பேஷண்ட்டுக்கு திரும்ப ஏதாவது சிம்டம்ஸ் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து வார்டில் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸோட இருந்து அவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இது போக பேஷண்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் டயட்டு, என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எதெல்லாம் வந்து கட் பண்ணணும் அப்படின்ற வந்து நம்ம அட்வைஸ் பண்ணணும். சரி, இதெல்லாம் ஆன பிறகு டிஸ்சார்ஜ் ஆன பிறகு பேஷண்ட் வந்து ரெகுலர் ஃபாலோஅப்புக்கு வரணும். ஸோ அந்த ஃபாலோஅப்பில் வந்து நம்ம பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்போம், திரும்ப இசிஜி எடுத்து பார்ப்போம், திரும்ப ஹார்ட்டுக்கு ஸ்கேன்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி வந்து பேஷண்ட்டோட ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா இல்லையான்றதை நம்ம பேஷண்ட்டுக்கு சொல்லுவோம். ஸோ ஆக மொத்தம் ஒரு ஹார்ட் பேஷண்ட், ஒரு ஹார்ட் அட்டாக் ஆன பேஷண்ட் நம்ம கிட்ட வராங்கன்னா அவங்களோட ரெகுலர் ஃபாலோஅப், லாங் டேர்ம் ஃபாலோஅப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.